ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் ஏஜி ஃபேமிலி பிரீதா ஜெயசிராஜன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இது வியாழக்கிழமை காலையில் நடந்த விளாக் தான். ஸோ மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையிலே முந்தின நாள் நைட்டு நான் கிச்சனை எப்போதுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா காலையில் எந்திரிக்கும்போது அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். இல்லை நம்ம காலையிலே போனோடனே பாத்திரத்தெல்லாம் நிறைய பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பே இருக்காது. அதனால் நான் முந்தின நாளே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம். காலையில் எந்திரிச்சதும் வெளியில் ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா நீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு, பெருக்கிட்டேன். இன்றைக்கி காலையிலே மழை பெய்யல, ஆனால் கிளைமேட் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே ஒரு குளிரில் அந்த மாதிரி அழகாகவே இருந்துச்சு. அப்புறம் முடிச்சிட்டு காஃபி ஃபஸ்ட்டு எப்போவுமே காஃபி தானே வேணும். அதெல்லாம் சரி ஓகே காஃபி போட சொல்லி காஃபி போடுறதுக்கு வச்சு நாங்கள் கிரைண்டரில் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது ரிப்பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் என்ன வாங்கணும்னு வாங்கவே இல்லை. ஸோ பாக்கெட் மாவு தான் இப்போதைக்கு நான் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் வாங்குகிற பாக்கெட் மாவு எனக்கு பிடிச்சிருக்குது. காலைல தோசை ஓகே பண்ணுவோன்ட்டு நான் முந்தின நாளே ஹஸ்பண்ட் மாவு வாங்கிட்டு வந்தாங்க. தோசைக்கு மாவை வெளியே எடுத்து வச்சுட்டு குழம்பு கூட்டுக்கு தோசைக்கு சட்னி, தக்காளி சட்னி வச்சுருந்தேன். என்னோடய பசங்களுக்கு தக்காளி சட்னி வீக்லி எப்படியும் 1 டைம் நான் வச்சுருவேன். ஏன்னா என்னோடய பசங்களுக்கு தக்காளி சட்னினா ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் எப்படியும் வச்சுருவோம். தக்காளி சட்னி வச்சோம். என்னோடய பையன் நான் 6 o'clock முழிச்சேன்னா அவன் பின்னாடியே 6:50க்கு பின்னாடியே வந்துட்டான். அவன் பின்னாடியே முழிச்சு வந்துடுதான். நம்மளை வேலை செய்ய கூட விட மாட்டான். அவனும் என்னை அம்மா இது என்னதுன்னா வீடியோ எடுக்க கேமராவை ஆன் பண்ணி வச்சா நான் தெரிய மாட்டேங்கிறேன், வீடியோவில் நீ மட்டும் தெரியுறியே அம்மா, நின்று ஒரு வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க விட மாட்டேக்கான், ஒரே சேட்டை. அப்புறம் நானும் அவனும் சேர்ந்து உட்காந்து காஃபி குடிச்சிச்சு. அப்புறம் நான் ப்ரேயர் பண்ண உட்காந்துருந்தேன். ப்ரேயர் பண்ணி முடித்ததும் இன்றைக்கி அழகாக என் பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா நானும் வாசிக்கணும்னு சொல்லி கேட்டான். ஸோ நானும் ஒரு வசனத்தை என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொல்ல அழகாக சொன்னான். சொல்லிவிட்டு அவனும் எனக்கு என்னமோ அது நம்ம பண்ணுறது நம்ம பிள்ளைங்க, நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பிள்ளைங்க அதை பிக்கப் பண்ணணும் பார்த்து. அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எனக்கு. இப்போ அவன் நான் பண்ணதை அப்படியே என்னை கேட்டு அழகாக பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அவனும் பண்ணான். அப்புறம் அப்படியே அவன் அமைதியாக போவான்னு பார்த்தா அமைதியாக போகலை. திரும்பி கிச்சனுக்குள்ளே என்னை வேலை செய்யவே விடலை. அம்மா இது என்ன அது என்னன்னு 1008 கொஸ்டின் கேட்டு அப்படியே இருந்தான். சரி ஓகே அப்படியே பண்ணுவோம் சொல்லிட்டு தக்காளிக்கெலாம் சட்னிக்கு வதக்கி ஆற வச்சுருந்தேன். ஆற வச்சுட்டு அப்புறமா இன்றைக்கி பையனுக்கு சாதம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி புடலங்காய் வாங்கினது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதனால் ஓகே இன்றைக்கி நம்ம கூட்டு வச்சு சாதம் வரவி கொடுத்தா சாப்பிடுவானுங்க. அதனால் இன்றைக்கி புடலங்காய் சாதம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு புடலங்காய் கூட்டு வைப்போம்ல பொரியல், ஸோ அந்த மாதிரி மெத்தட்லேயே வச்சு சாதத்தை வரவி கொடுத்தேன். கூட்டுக்கு காய் சேர்த்துருக்கிறதுனால முட்டை கொடுத்தேன். இன்றைக்கி ஆளுக்கு ஒரு முட்டை. அவனுக்கு முட்டை இதில் காரம் சேர்க்கலை கூட்டில், அதனால் அதில் பெப்பர் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் முட்டை அவிச்சு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி அந்த மாதிரி கொடுத்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி என்ன கொடுத்தேன்னா, இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸ் கொடுத்தேன். சின்ன பையன் கிரேப்ஸ் வேணும், எனக்கு ஆப்பிள் தான் வேணும், ஸோ அவனுக்கு அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ இப்படியா இன்றைக்கி டே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி அவங்க அப்பா கூட நான் அனுப்பி வச்சுட்டேன் ஸ்கூலுக்கு. அப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு அது நான் விளாக் எடுக்கலை, வெண்டைக்காய் குழம்பும் அப்பளமும் தான் பண்ணேன். ஸோ இப்படி தான் அன்றைக்கி ஒரு டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணோம். ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். ஒரு 5 days 1 week ஆக போகுது நியூஸ் ஒரு 3 பசங்களை பெத்த பசங்களை அப்பாவே அந்த பசங்களை கழுத்தறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க வேண்டான்னா ஏன் பெற்றுக்கிறீங்க? அவ்வளோக்குள்ளவா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு அப்படி அடுத்தவங்கள தேடி போகணும்? அதுவும் பிள்ளைங்கள்லாம் எதுக்கு நீங்கள் பெற்றுக்கிறீங்க? பிள்ளைங்களை வளர்க்க முடியலன்னா பெற்றுக்காதீங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தான் அதோட அருமைலாம் தெரியும்.
அந்த பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு அதில் அவங்க அம்மா தான் ஓடிட்டாங்க. சரி உங்களுக்கு அந்த பிள்ளைய பார்க்க பிடிக்கலன்னா ஒன்று அனாதை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருக்கலாம் அந்த பிள்ளைங்கள. அதுவும் அந்த அக்கா அந்த பெரிய பொண்ணு 2 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரிலாம் நியூஸில் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நம்ம அப்பா அந்த அப்பாவை அந்த பிள்ளைங்க எப்படி நம்பியிருக்கோம். அப்பா ஏதோ கதவை போட்டு உள்ளே போய் கொண்டிருக்கான். நம்ம அப்பா என்ன எதுவுமே அறியாத சின்ன பசங்க. நியூஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. தயவு செஞ்சு குழந்தைங்கள்லாம் பெற்றுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா, பெற்றுக்காதீங்க. அப்படியே நீங்கள் பெற்றுக்கிட்டாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒன்று ஆசிரமத்தில் கொடுத்து தத்தாவது கொடுத்துருங்க. அந்த பிள்ளைங்க நல்லபடியாக வளரும். சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா வெளியில் வீட்டுக்கு போய் நத்தை அழகாக நடந்து போச்சு. அது அப்படியே ஒரு சின்ன கிளிக் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து ஒரு துளசி செடி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த துளசி செடி என்னென்ட்டு பாருங்கள். எனக்கு என்ன துளசின்னு தெரியல, ஆனால் இது வந்து துளசி தான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.